பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கருவையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீர் செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு அழைக்கிறான், இயேசு அழைக்கிறான், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானங்களே. எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 145 சங்கீதம் 18 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார் என்று பாடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இந்த பூமியில் உள்ள யாவரும் நாம் கர்த்தரது கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயம் மனிதர்களாகிய நாம் மற்றவர்களை பார்ப்பதைப் போல கர்த்தர் மனுஷர்களை பார்ப்பதில்லை. நாம் முகங்களை மட்டும் பார்த்து மற்றவர்களை நிதானிக்க, கணிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ மனிதர்களின் இருதயத்தையும் அதன் உண்மையும் அவர் நோக்கி பார்த்தவராக இருப்பதால் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து அவர் சகலத்தையும் அதினந்தன் காலத்தில் நேர்த்தியார் செய்கிறார் என்ற வார்த்தையின்படியாக ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் நன்மை செய்கிறார். இது ஆச்சரியமான ஒரு காரியமாயிருக்கிறது. இதை மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, எங்கள் சபையிலே செந்தில் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சபையிலே தங்கியிருக்கிறார், ஆட்டோ ஓட்டுகிறவர். அந்த தம்பிக்குடைய சொந்த ஊர் தொழுதூர் என்று நினைக்கிறேன். கடலூருக்கு வருகாமையிலே இருக்கிற ஒரு இடம். அங்கே அவருக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை ஒரு நாள் திடீர்ந்து ஒரு கணவன் மனைவி பிள்ளை கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளைக்கு வாய் பேச முடியாமல் ஒரு பிரச்சனையோடு வந்திருந்தாங்க. அந்த நாளில் உட்கார்ந்து அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க கழிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஏனென்றால் அந்த வந்திருந்த அந்த குடும்பத்தாருடைய அந்த சகோதரனுடைய பெயர் சின்னசுவாமி, அவருடைய மனைவி கீர்த்தனா என்ற பிள்ளை. அவங்க குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற அநேக குழப்பங்கள், மந்திரவாத பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குறித்து அந்த நாளிலே கர்த்தர் வெளிப்பாடுகளை தந்து கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார்.
அப்படி பேசிக் கொண்டிருந்த வழியிலே திடீரென்று அந்த வந்திருந்த அந்த சகோதரர் ஒரு வெளிய தேசத்திலே ஓடி, அதாவது வேலைக்கு போய் அந்த வேலையை முடித்துவிட்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அப்போது ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு இதுவரை நான் நடந்த காரியம் எனக்கு என்னன்னு எனக்கு தெரியல பாஸ்டர். இனியாவது ஆண்டவர் எனக்கு வெளி தேசத்தில் போய் வேலை செய்வதற்கு எனக்கு அது காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாரே, ஆனால் நான் என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களிலே உண்மையாக இருப்பேன் என்று அப்படின்னு சொல்லி எனக்கு கர்த்தர் வேண்டிய ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று காலையில் வந்தவங்க சாயந்தரம் வரையிலே இருந்து சரியான விடுதலை அந்த குடும்பத்திற்கு எல்லாருக்கும் கர்த்தர் தந்து அந்த நாளிலே கர்த்தர் அனுப்பி வைத்தார். பிற்பாடு ஒரு வாரம் கழித்து எனக்கு எங்கள் சபையை சேர்ந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாருங்கள் பாஸ்டர் வந்தீங்க ஜெபம் பண்ணிட்டு போன ஒரு 3வது 4வது நாளிலேயே அந்த சகோதரனுக்கு மறுபடியும் துபாயில் வேலை கிடைத்து அவர் புறப்பட்டு போயிட்டார். எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர்கிட்ட இதை சொல்லிவிடுங்க, பாஸ்டர் நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் எங்களுக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, அவரை பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப பெரிய பக்தியோ ஒரு விசுவாசமோ இருந்ததாக தெரியவில்லை. நான் முகத்தை தான் பார்த்தேன். ஆனால் அவருடைய இதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் தனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அந்த உண்மையான கூப்பிடுதல் அவருக்குள்ளே இருந்ததினாலே கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே உடனடியாக அவருக்கு அந்த வெளி தேசத்தை வேலை கிடைக்கவும் அவர் போய் அங்கே அந்த வேலையிலே சேர்ந்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு நண்பர்களே, எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், சில நேரங்களிலே சிலருக்காக சில குறிப்புகளுக்காக நாம் அதிக நாள் ஜெபிக்கிறோம், ஆனால் அதனுடைய காரியம் நிறைவேறாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க முழுமையான ஒரு ரட்சிப்புக்குள்ளே இல்லாமல் போனாலும் அவர்கள் கூப்பிடுகிற காரியத்தினுடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறதுனாலே அந்த உண்மைக்கு ஏற்ற வண்ணமாய் அவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாக நீர் இருப்பதால் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன நன்மைகளை எப்படி எந்த வேளையிலே செய்ய வேண்டும் என்பதை நீர் நிதானித்து தீர்மானித்து நீர் செய்கிறவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி. இன்றைக்கு கொடுத்த இந்த சாட்சிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாராயிருந்தாலும் எல்லோருக்கும் உதவி செய்ய வல்ல தேவனாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ராஜா. செய்த நன்மைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மை செய்து உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.